அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பெனாஸ் கஃபே. இன்றைக்கி நம்ம மட்டன் வச்சு செய்யக்கூடிய ஒரு பக்காவான முஸ்லீம் வீடுகளில் செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம். மட்டன் தக்கடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நார்மல் குக்கிங் ஆயிலே பரவாயில்ல. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 இன்ச் அளவுக்கு பட்டை 4 துண்டு, 2 3 ஏலக்காய், 2 கிராம்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 2லேருந்து 3 சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள அளவுகள் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். மட்டன் வந்து நல்லா எலும்போடு இருக்க மாதிரியே பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து இதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் வந்து எலும்பும் கொழுப்பும் சேர்ந்த மாதிரி மட்டன் எடுத்திருக்கேன். இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இந்த மட்டனை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் அந்த எண்ணெயிலேயே. இப்போ வந்து இதோட ஸ்மெல் இல்லாமல் போகிறதுக்காக தான் நம்ம வந்து உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம வதக்குறோம். ஸோ ஓரளவுக்கு நல்லா மட்டன் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 3 பழுத்த தக்காளியை சேர்த்துக்கலாம். புளிப்புக்காக நம்ம தக்காளி சேர்க்குறோம். ஸோ அதனால் நம்ம வந்து நல்லா பழமாக இருக்க மாதிரியே தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம வேக வச்சிடலாம். தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வேகணும். அதுக்காக நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே விட்டுறலாம். ஸோ தக்காளி நல்லா வந்து இப்போ குழஞ்சி வெந்துருச்சு. நல்லா உங்களுக்கு தண்ணி விட்டு மசாலாவாக நிற்கிது பாருங்கள். இப்போ இந்த டைமில் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்லேயே விட்டுட்டோம். நல்லா வதங்கி வந்துடும். ஸோ ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இலை வந்து நம்ம லாஸ்ட்டாக போடும்போது தான் அதோட ஸ்மெல்லு நல்லா வந்து நமக்கு தூக்கி கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து லாஸ்ட்டாகவே சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இது கறி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். ஸோ வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 3 விசில் போல் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களோட மட்டன் எந்த அளவுக்கு வேகும் அப்படிங்கிறது உங்களுக்கு பக்குவம் தெரியலையா? ஸோ அது மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ கறி வேகிற கேப்பில் இதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம். ஸோ வந்து நான் 2 கப் அளவுக்கு நார்மல் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். அதை வந்து லைட்டாக வறுத்துக்கிறேன். ஸோ வந்து அந்த வறுக்கும்போது அந்த நம்ம பால் செய்யும்போது அந்த வாசமாக நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ மட்டன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தாலே நமக்கு வந்து மட்டன் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ நல்லா ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு வேகலை அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் ஒரு விசில் வச்சுக்கலாம். எனக்கு கரெக்டாக வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிடணும். அப்போ தான் நமக்கு வந்து தக்கடி செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் அகலமான பாத்திரமாகவே எடுத்துக்கோங்க. ஸோ மாற்றிட்டு அதுக்கப்புறம் இதில் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துருக்கோம்ல அதுக்காக நம்ம இப்போ வந்து உப்பு சேர்க்கணும். ஸோ அதுக்காக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து கொதிக்க விட போகிறோம். இது நல்லா வந்து தலை ஆணை கொதிக்கிற மாதிரி நல்லா கொதிக்கணும். ஸோ நம்ம இந்த தண்ணி வச்சு தான் அந்த மாவு ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் நல்லா கொதித்து வரட்டும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வெந்து கொதித்து வந்திருக்கு. இப்போ சிம்மில் வச்சுட்டு இந்த தண்ணியில் வந்து 1 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எதுக்கு இந்த தண்ணி எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம செய்ய போகிற மாவு வந்து இந்த தண்ணியை வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் இந்த தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இதில் வந்து பொடியாக கட் பண்ண மல்லி இலை, ஒரு பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் சேர்க்குறீங்க அப்படின்னாலே 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த வெங்காயத்தையும் மல்லி இலையும் நல்லா மாவோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கறி சாறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவை வந்து பிசையணும். மாவு வந்து நான் ஃபஸ்ட்டு 1 கப் அளவு சேர்த்துருக்கேன் தண்ணி. அதுக்கப்புறம் சேர்த்து பார்த்துக்கிட்டு நம்ம தேவைப்பட்டால் மறுபடியும் நம்ம வந்து இந்த கறிசாறு வச்சே தான் வந்து பிசையணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த கறிசாறு தான் இந்த மாவுக்கு டேஸ்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நம்ம இடியப்ப மாவு அளவுக்கு வந்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து ஒரு திட்டமான அளவாக நம்ம வந்து பால் செஞ்சுக்கலாம். ரொம்ப பெருசாக செஞ்சிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து உருண்டை வேகாது. ஸோ வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சின்னதாக பார்த்து உருட்டிக்கோங்க. ஸோ நான் இந்த அளவுக்கு உருட்டிக்கிறேன். பாதி மாவு அளவுக்கு ஃபஸ்ட்டு உருட்டிட்டு இதை வந்து நான் வந்து கொதிக்க விட போகிறேன். அதுக்கப்புறம் அடுத்த பேட்ச்சு உருட்டி போட்டுக்குவேன்.
ஸோ அது வரைக்கும் இந்த ஆணை வந்து கொதிச்சுட்டு தான் இருந்தது. இப்போ வந்து பாலை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதித்து வந்ததுக்கப்புறம் சிம்மில் ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து தக்காளி உருண்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். நம்ம மாவு கூடயே அந்த கறி சாறு சேர்த்துருக்கோம். அது கூட வந்து நம்ம இந்த உருண்டையை வந்து இந்த கறி சாறில் சேர்த்து நம்ம கொதிக்க விடும்போது நல்லா திக்காகவே வந்துடும். நம்ம எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் நம்ம பயப்படவே தேவையில்லை, நல்லா திக்காகி வந்துடும். நல்லா ஒரு 15 நிமிஷம் சிம்லேயே பொறுமையாக விட்டுருங்க. உருண்டை நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ எனக்கு கரெக்டாக வெந்துருச்சு. மேலையெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இதுதான் பக்குவம். ஸோ ஒரு பக்காவான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் அப்படின்னே இந்த மட்டன் தக்காளியை சொல்லலாம். நம்ம இந்த பால் எடுத்து வச்சு நல்லா உடச்சி விட்டு இது மேலே இந்த ஆணத்தை ஊற்றி சைடில் இந்த மட்டன் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ஃபுல்ஃபில்லாக சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு என்ஜாயபிளான ஒரு சாப்பாடு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.